ஹலோ மக்களே, நம்மளோட பிக் பாஸ்ல 3வது ப்ரோமோ போட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ப்ரோமோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ஒரு சின்ன டாஸ்க் மாரி நம்மளோட பிக் பாஸ் வச்சிருக்காரு. அதாவது நேத்து வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன, இந்த வீட்ல உங்களோட கோல் என்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ இவர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், யார் பண்றது நெறைய லூப் பண்ற விஷயமா உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரே விஷயத்த தேஞ்சு போன மாரி திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து யார் இந்த வீட்ல பண்றாங்க அப்படின்றப்போ கேட்குறாங்க. ஸோ அதில் விஷ்ணு வந்து எழுந்து யாரை சொல்றாங்க, சார் நான் வந்து விசித்ரா அவங்கள தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக அவர் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. பட் அவங்களோட நேம் சொன்ன உடனே விசித்ராவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நானா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வந்தாங்க. கமல் வந்து என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த இடத்துல ஒரு நோஸ் கட் இருங்க இருங்க அவர் சொல்ல, அதாவது யார் என்ன சொன்ன வந்தாலும் ஒரு ரியாக்ஷன் அந்த குரல் தோரணை அதெல்லாம் காமிச்சு வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் வந்து பண்ணையும் கமல் சார் வந்து பிடிச்சிக்கிட்டார். நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள்கிட்ட கேட்கல இல்லையா, அவங்ககிட்ட தானே பேசப்படுது, அப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கேட்டதுமே அவங்க அமைதியாயிடுறாங்க. செம்ம கடுப்பில் இருக்காங்க ஆனால் விஷ்ணு மேலே அப்படின்றது தெரியுது. ஆனால் அவருமே இத்தனை நாள் அங்கே உட்காந்துட்டு அவர் பண்ணுற ஒரு விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அவர் ஒரு கிரீன் அனிமல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதான் அங்கே நடக்குது. ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள். தினேஷ் வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா அவர்களை சொல்கிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிரிப்பு சத்தம் எனக்கு இன்னமும் காதுக்குள்ளே லூப் அடிச்ச மாதிரியே ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வேலிடான ஒரு ரீசனாக தெரிஞ்சுது. வெளியே மக்களும் கிளப் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் டோட்டலாகவே மாயாவுக்கு தான் சப்போர்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவை தான் சார் நான் சொல்வேன். அவங்க வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் திரும்ப திரும்ப லூப்பாக கண்டினியூஸாக பண்ணுறாங்க அதை அப்படின்ற மாதிரி ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் அவர்கள். அவர் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா விஷ்ணுவை சொல்கிறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த தடவை கமல் சார் நிறைய பசியோடு வந்திருப்பாரோ, 2 மூட்டை சாப்பிடுவாரா, ஒருவேளை 3 மூட்டை சாப்பிடுவாரோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப ஃபுல்லாக கேம் டாக்கே பேசிகிட்டே இருக்காரு சார். அது வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். இதுவும் வேலிடான ஒரு பாயிண்ட் தான். கிட்டத்தட்ட விஷ்ணு நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் பண்ணுவாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதே தான் இந்த இடத்துலையும் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கமல் சார் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஷ்ணுக்கும் விசித்ராக்கும் இது வந்து உண்மையான ஒரு நோஸ்கட் மூமெண்ட்டாக தான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க.